கியோரா, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நியூசிலாந்து அல்டிமேட் நியூசிலாந்து ஸ்டடி கைட்ன்னு தலைப்புல வந்து டாப் யூனிவர்சிட்டீஸ் பத்தியும், பட்ஜெட்டிங் டிப்ஸ் பத்தியும் நம்ம பேசலாம். இப்ப வந்து பிப்ரவரியில 2025ல வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இங்க வருவீங்க. ஆல்மோஸ்ட் இப்பமே நீங்க வர ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர். சில பேர் வந்து பிப்ரவரி இன்டேக்குக்கு அ வரதுக்காக ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே. அதுக்காக தான் இந்த வீடியோவும் செஞ்சிருக்கேன். சப்போஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஸ்டூடெண்ட்டா இங்க வரதா இருந்தா, தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் பாத்வே. ஸ்டூடெண்ட் விசால இங்க வந்து வேலைய தேடி ரெசிடென்சிலாம் அப்ளை பண்றது நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும். அப்படி நீங்க வரதா இருந்தா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டூடண்ட் விசா பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நானு கண்டிப்பா அந்த வீடியோவோட லிங்க் நான் டேக் பண்றேன். அத போய் பார்த்துட்டு வந்துட்டு இத நீங்க பாருங்க. அது ஏன்னா அதுலயும் வந்து யுனிவர்சிட்டீஸ் ஃபீஸு, ஸ்ட்ரக்சரு, ஸ்டூடண்ட் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு ரொம்ப டீட்டெயில்டா நான் பேசியிருக்கேன். ஸோ அத நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கமிங் டூ அ இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டிங் டிப்ஸ் பத்தி பேசிடலாம். பட்ஜெட்டிங் டிப்ஸ் வந்து என்னன்னா, பட்ஜெட்ன்றது வந்து ஒவ்வொருவங்க வந்து சம்பாதிக்கிறத பொறுத்து எவ்வளவு செலவு பண்ணணும்னு இருக்கிற நோக்கத்தை பொறுத்து தான் பட்ஜெட்ன்னு சொல்றது. சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து சேவ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் வேல பட்ஜெட் பண்ணுவாங்க. பட் நீங்க ஓவராலா பார்த்தா சக்சஸ்ஃபுல் பட்ஜெட்டிங் வந்து என்ன 50 30 20ன்னு தான் பிரிப்பாங்க. 50 30 20னா 50 பெர்சன்டேஜ் ஆஃப் வாட் யூ ஏர்ன் ஆர் வாட் த மணி யூ ஹேவ் வந்து டுவர்ட்ஸ் யுவர் நீட்ஸ் நெசசரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நீங்க செலவு பண்றதுக்கும் 30% வந்து வாட் யூ வாண்ட் உங்களுடைய அது வந்து ஃபன் என்டர்டெயின்மெண்ட் எது வேணா இருக்கலாம். இன்னொன்று வந்து 20% வந்து சேவிங். எப்பவுமே வந்து 20% ஆஃப் யுவர் இது வந்து சேவிங்ல வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். பிகாஸ் எனி டைம் யூ மைட் எண்ட் அப் வித் ஜாப் என்ன சொல்றது, ஒரு ரெசெஷன்ல இருக்கலாம், இல்ல ஜாப் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் ஆஃப் வாட் யூ ஏர்ன் உங்க சேவிங்ல இருந்ததுன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் 90 டேஸ் ஆஃப் நீங்க வந்து ஜாப் பார்க்கறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பியூர்லி வந்து நான் படிச்சதும் நான் வந்து சில வந்து பிராக்டிஸ் பண்ற கான்செப்ட்ஸ் அதுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ பட்ஜெட்டிங் ஃபார் த வென் யூ கம்மிங் டு ஸ்டடி அப்ராட் எனி கண்ட்ரி நியூசிலாந்து மட்டுமே இல்லை, எனி கண்ட்ரி நீங்க போனோம்னா இந்த இது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 50 30 20 ரூல்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நியூசிலாந்துக்கு வந்தோம்னா அகாமடேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இதை பொறுத்து நீங்க பட்ஜெட் நீங்க பண்ணிக்கலாம். இங்க வந்து நிறைய அகாமடேஷன் நியூசிலாந்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அங்கருந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட யுனிவர்சிட்டீஸ்லயே சில அபார்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னுலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம உங்களோட ரிலையபிள் ஏஜென்ட்ஸ் ஏன்னா நான் வந்து ஐம் நாட் அன் ஏஜென்ட். ஐ டோன்ட் டாக் அபவுட் அ ஏஜென்ட். டு நாட் ரன் எனி இமிகிரேஷன் ஏஜென்சி. அது நான் முக்கியமா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க தூரத்து ஃபேமிலி அப்படி வந்து நீங்க ஸ்டே பண்றதா இருந்தா கண்டிப்பா வந்து சில வாட்டி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸே இங்க இருக்கதா இருந்தா நீங்க வந்து ஷேர்ட் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பே பண்ண வேண்டி வரும். பின்ன வந்து ஸ்டூடெண்ட் ஹால்ஸு, ஹோம் ஸ்டே சில பேர் வந்து வீட்லயே வந்து சப் ரெண்ட் இப்ப ரெண்ட் எடுத்து ஒரு வீட்ல இருக்காங்கன்னா, அவங்க சப் ரெண்ட்டுக்கும் இவங்க வந்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் லிவிங் எக்ஸ்பென்சஸ். லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி நீங்க பட்ஜெட் உங்களுக்கு பண்ணா, காஸ்ட் ஆஃப் ஃபுட் அதாவது நீங்களே பிரிப்பேர் பண்றீங்களா? இல்ல வெளியிலேருந்து வாங்குறீங்களா? இல்ல வெளியிலேருந்து இன்கிரீடியன்ட்ஸ் வாங்கி நீங்க பண்றீங்களா? அதுக்கேத்த மாரி உங்க பட்ஜெட் வந்து நீங்க பிளான் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் ஃபுட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க வந்த உடனே நீங்க கார் வாங்குற ஆளுங்களா இருந்தா, அது வந்து இட்ஸ் ஈஸி. ஏன்னா அ அ ஓவர்சீஸ் பொறுத்தவரைக்கும் எனி கண்ட்ரீஸ் நான் சொல்றேன் பொறுத்தவரைக்கும், காருன்றது வந்து ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இட்ஸ் நாட் அ லக்ஸரி. இட்ஸ் அ நெசசிட்டி. வேறஸ் நம்ம இந்தியா மாதிரி உள்ள கண்ட்ரில வந்து சம் பீப்பிள் யூஸ் அஸ் அ லக்ஸரியாவும் அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க கார் பொறுத்தவரைக்கும் ஓனிங் எ கார் இஸ் இட்ஸ் அ நெசசிட்டி. ஸோ இங்க நெறைய பேர் வந்துட்டு இங்க ஜப்பான்லேருந்து இம்போர்ட் ஆன அ சில செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு காராவே வாங்குவாங்க. அது வந்து உங்களுடைய நீங்க எடுத்துட்டு வர அமௌண்ட் ஆஃப் மனி உங்ககிட்ட இருக்கிற மணி பொறுத்து. ஸோ சில பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆக்லாந்து மாதிரி பெருநகரங்கள் ஆக்லாந்து, கிரைஸ்ட் சர்ச், வெலிங்டன் இந்த மாதிரி மத்த சின்ன சின்ன நகரங்கள் நார்த் ஐலேண்டும் சரி, சவுத் ஐலேண்டும் சரி, நீங்க வந்து ஹாப் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கு ஆக்லாண்ட்ல. அதே மாரி டிஃபரெண்ட் கார்ட்ஸ் இருக்கு. அந்த மாரி வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு
அ அதுல வந்து அந்த கார்ட்ல வந்து யூ கேன் புட் சம் மனி ஸ்வைப் இது டேப் இன் டேப் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க ஏறுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பைசா வந்து கம்மியாவும் ஆகும் டாலர்ஸ்ல. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மூவி பார்க்க விரும்புறீங்க? இல்ல நீங்க வெரி ஸ்போர்ட்டி பெர்சனா இருந்தா, இங்க வந்து நெறைய நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய கிளப்ஸ் இருக்கு. நைட்டல் கிளப்ஸ் இந்த ஃபுட்பால் கிளப், கிரிக்கெட் கிளப்னு நெறைய கிளப்ஸ் இருக்கு. கால்ஃப் கிளப்ன்னு. அது மாரி கிளப்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து ஃபீ பே பண்ணி நீங்க ப்ளே பண்றதா இருந்தா, யூ கேன் ஆல்சோ கெட் டூ நோ பீப்பிள் அரவுண்ட். இங்க நெறைய அ ஒரு ஒரு சபர்ப் எடுத்தாவே அந்த சபர்ப்லயே வந்து டிஃபரெண்ட் கிளப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ் அந்த என்டர்டெயின்மெண்ட்லயே வந்துரும் ஈட்டிங் ஹேபிட்ஸும். நீங்க வெளிய போய் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுறதா இருந்தா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய இந்தியன் டிராவல் லாக்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50 வச்சு நம்ம வந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம கழிச்சிடலாம். ஒரு சாதாரணமா சாப்பிட்டுட்டு லக்ஸூரியா சாப்பிடாம சாதாரணமா இருந்தோம்னா பண்ணிடலாம். வேற ரூ. 50ன்னு சொல்லும்போது இங்க $1 தோராயமா. அத வச்சு கண்டிப்பா வந்து யூ கான்ட் சர்வைவ் ஓவர் ஹியர். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பட்ஜெட் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க வந்து ஸ்காலர்ஷிப் இல்ல ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தா 2 டைப் ஆஃப் இது இருக்கு. இங்க வந்துட்டு படிக்கும்போது நம்ம இந்தியாலருந்து வர்றதா இருந்தா ஸ்காலர்ஷிப்ல வரலாம். அது வந்து நெறைய பேருக்கு தெரியுமான்றது வந்து எனக்கு ஒரு இதா தான் இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப். அது கண்டிப்பா நீங்க Googleல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து ஸ்டூடண்ட் லோன் எடுத்துட்டு வருவீங்க. ஒரு பிக் சங்க் ஆஃப் லோன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேக் ஆஃப் மைண்ட் ஆல்வேஸ் வந்து அத வந்து இந்தியாக்கு பைசா அனுப்பி, அந்த கடன அடைக்கணும்னு நெனைப்பீங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து யூ குட் அஃபோர்ட் யுவர் பேரன்ட்ஸ் குட் அஃபோர்டா இருக்கலாம். அவங்களோட மணியில நீங்க இங்க வரதா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல யூ ஆர் பிளெஸ்ட்ன்னு சொல்லுவேன். பட் நீங்க ஸ்டூடண்ட் லோன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி இங்க வந்துட்டு வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா யூ ஹேவ் டூ என்ன சொல்றது, உங்களோட நெசசிட்டி வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அதே வந்து உங்க பேரண்ட்ஸையோ, உங்கள சார்ந்தவங்களையோ டிபெண்ட் ஆகி இருக்க முடியாது. ஸோ அது வந்து நான் டீட்டெயில்டான ஒரு பார்ட் டைம் ஜாப் வீடியோஸ் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க இருக்குதுன்னு அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கமிங் டூ தி ஸ்காலர்ஷிப் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் அத வாசிக்கிறேன் நானு. ஃபுல் பிரைட் நியூசிலாந்து கிராஜுவேட் அவார்ட் இந்தியாலேருந்து வரதா இருந்தா, நியூசிலாந்து செகண்ட் வந்து நியூசிலாந்து இன்டர்நேஷனல் டாக்டரேட் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப், நியூசிலாந்து இன்டர்நேஷனல் அண்டர் கிராஜுவேட் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். இந்த மாரி 4 ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. நீங்க அத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அத பத்தி டீட்டெயில்டா. ஸோ ஸ்காலர்ஷிப்லயே இங்க வர முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடண்ட் லோன எடுத்துட்டு வந்தா, நீங்க வந்து கையில வந்து $10,000 எடுத்துட்டு வரலாம். அ அத பத்தியும் வந்து நியூசிலாந்து டிராவலர் டிக்ளரேஷன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத போய் நீங்க பாருங்க. எவ்வளோ பைசாலாம் எடுத்துட்டு வர முடியும் இங்கன்னு. அதுக்கப்புறம் எசென்ஷியல் டிப் வந்து பார்க்கும்போது, உங்களோட ஸ்மூத் ட்ரான்சிஷன் இங்க இருக்கணும். அதுக்கு வந்து கரெக்ட்டான விசா ரெக்யர்மென்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட் விசா 1 வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் பண்ண வரீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க இங்க முடிச்சுட்டு நீங்க வேற கண்ட்ரிக்கு போய் நீங்க ஜாப் பண்ண போறீங்கன்னா, வெல் அண்ட் குட் ஆல் தி பெஸ்ட். பட் இங்கேயே வந்து உங்களோட கண்டிப்பா உங்களோட லைஃப நீங்க ஆரம்பிக்கணும்னு வச்சீங்கன்னா, அந்த விசா ரெக்யர்மென்ட் ஏத்த மாரி அடுத்த விசா எப்படி அப்ளை பண்றது? வொர்க் விசா எப்படி கன்வெர்ட் பண்றது? அதெல்லாம் நான் வந்து ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்களும் வந்து உங்க சைட்ல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அத கைடா வச்சுட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட வாங்க. இங்க இருக்க ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து உங்களோட ரெசிடென்ட்டா இருந்தா, இல்ல சிட்டிசனா இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸி. நெறைய வந்து பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டூ ஆக்சஸ். எல்லாமே ஃப்ரீ. பப்ளிக் சிஸ்டம், ஸ்கூல் எல்லாம் ஃப்ரீ. வேறஸ் நீங்க ஸ்டூடெண்ட்டாவோ, இல்ல வேற டைப் ஆஃப் விசா, விசிட்டர் விசாலயோ, அ வேற டைப் ஆஃப் விசால நீங்க வரதா இருந்தா, உங்களுக்கு வந்து இட்ஸ் நீங்க பே பண்ணணும். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எனிவேர் யூ டிராவல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரிய பொறுத்து. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டா வந்தாலும் சரி, விசிட்டரா வந்தாலும் சரி, எந்த விசால வந்தாலும் சரியுமே, மேக் த மோஸ்ட் ஆஃப் நியூசிலாண்ட்ன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா வந்து நியூசிலாந்து இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி, வெரி பிக்சர்ஸ் கண்ட்ரி. நெறைய மவுண்டைன் இருக்கு, நெறைய பீச்சஸ் இருக்கு, நெறைய ஃபாரஸ்ட் இருக்கு. முக்கியமா ஸ்டூடெண்ட்டா வர வெரி யங் பீப்பிள்க்கு வந்து ஆஸ் அ மம்மாவே நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். இங்க நெறைய பேர் ஸ்விம்மிங் தெரியாம வந்து சில வேவ்ஸ்லாம் மாட்டி நெறைய ஸ்டூடெண்ட்ஸ வந்து தே சஃபர். அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அன்லெஸ் யூ நோ நானே வந்து ஸ்விம்மிங் வந்து டூ பி வெரி ஹானஸ்ட் ஆஃப்டர் மை 30 இயர் ஓல்டுக்கு அப்புறம் தான் நானே படிச்சேன். நான் நியூசிலாந்துக்கு வந்து தான் ஸ்விம்மிங் படிச்சேன். ஈவன் நான் யுஎஸ்ல இருக்கும்போதுமே வந்து ஐ வுட் சிட் தேர் அண்ட் வாட்ச் பீப்பிள் ஸ்விம்மிங்.
ஸ்விம்மிங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா, எனக்குள்ளேயே ஒரு ஸ்டிக்மா அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடுறதுன்னு, அதெல்லாம் வந்து நான் தகர்த்து எறிஞ்சது வந்து நியூசிலாந்துக்கு வந்து தான். ஐ லேர்ன் ஸ்விம்மிங் ஆஃப்டர் கமிங் ஹியர். உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் தெரிஞ்சா மட்டுமே வந்து நீங்க நீந்ததுக்கு அதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது என்னோட முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ டைவர்ஸ் பாப்புலேஷன். ஸோ நீங்க வந்து செலவு பண்ணும்போது வந்து பார்த்து எடுத்து நீங்க பண்ணணும். ஏன்னா, சில வாட்டி வந்து ஒரு பார் இல்ல ஒரு இதுக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ம் பப்புக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து, செலவு வந்து டாலர்ஸ்ல நீங்க பண்ணும்போது ஒரு எக்கச்சக்கமா ஆகும். ஸோ தட் யூ நீட் டூ பி வெரி மைண்ட்ஃபுல். அ அதுக்கப்புறம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் யூ ஸ்டடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்லாண்ட்ல இருந்து ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டிலயோ, இல்ல டவுன் சவுத்ல ஒட்டாகோ யூனிவர்சிட்டிலயோ, இல்ல விக்டோரியா யூனிவர்சிட்டில பார்த்தீங்கன்னா, இல்ல மேசி யூனிவர்சிட்டி இங்க வந்து வந்து உங்களுக்கு ஸ்டூடண்ட்க்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. Sorry. So you have to go there and ask a thing. For example வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் ஐடி இருந்ததுன்னா நெறைய இடத்துல மூவி பிளேசஸ்ல நெறைய ட்ரிங்க் சில ஹோட்டல்ஸ்ல சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல சில இடத்துல வந்து ஸ்டூடண்ட் பாஸ் காமிச்சீங்கன்னா இல்ல ஸ்டூடண்ட் ஐடி கார்டு காமிச்சீங்கன்னா சர்டன் கன்செஷன் இருக்கும். ஈவன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கூட அது உண்டு. அத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதே மாதிரி நியூசிலாந்து நாட்ட நீங்க சப்போஸ் தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. படிக்கிறது, வேலை பண்றதுன்னு சொல்லி ஒரு போரிங் லைஃப்ல இருக்காதீங்க. கண்டிப்பா வொர்க் லைஃப் நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. நெறைய சுத்தி பாருங்க. நியூசிலாந்துல சுத்தி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்கு. இட்ஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவ்ளோ பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. அத நீங்க கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுல வந்து டென்ஷனே படாதீங்க. இட்ஸ் செல்ஃப் டைரக்டட் ஸ்டடி இன் நியூசிலாந்து. நீங்க தான் உங்களுடைய இத பிளான் பண்ணணும். உங்களோட அசஸ்மென்ட்லேருந்து, அசைன்மென்ட்லேருந்து எல்லாமே நீங்க தான் வந்து யூ ஹேவ் டூ பிளான். நோ ஒன் வில் புட் அ பிரஷர் ஆன் யூ. உங்களுக்கு வந்து ஒரு டேட் குடுத்துட்டாங்கன்னா, இந்த டேட்குள்ள நீங்க சப்மிட் பண்ணா, கண்டிப்பா வந்து உங்களால அந்த டேட்குள்ள பண்ண முடியலன்னா, யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. இன் கன்க்ளூஷன் வந்து பெனிஃபிட் ஆஃப் ஸ்டடியிங் இன் நியூசிலாண்ட்னா, யூ கேன் என்ன சொல்றது? யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த கல்ச்சர் ஆஃப் த நியூசிலாண்ட். யூ கேன் என்ஜாய் பீயிங் இன் நியூசிலாண்ட். கண்டிப்பாக இந்த சின்ன காணொளி வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் இதே மாதிரி செய்யணும்னா, நான் கண்டிப்பா பேசுறேன். படிச்சு எடுத்து. ம் ஸோ மத்தபடி வந்து நீங்க நெறைய வீடியோஸ் என்கிட்ட கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசியோ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபார்மசி ஜாப்ஸ் எல்லாம் அத பத்தி ஐ அம் ஜஸ்ட் வொர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன் நானு. ஏன்னா நான் பண்ணும்போது வந்து இங்க இருக்கிறவங்க வந்து இங்க படிச்சவங்கள விட நம்ம இந்தியால இருந்து வந்து படிக்கிறவங்களோட வீடியோஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐம் வொர்க்கிங் ஆன் தட். வில் ஷூர்லி நான் வந்து கண்டிப்பா சீக்கிரமா எடுத்து பப்ளிஷ் பண்ண நான் ட்ரை பண்றேன். அன்டில் வி மீட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹூஎவர் கம்ஸ் திஸ் இயர்ஸ் இன்டேக் அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நீங்க வரணும்னு விரும்புனீங்கன்னா, அதுக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். லாட்ஸ் ஆஃப் லவ். பை ஃபார் நவ்.